பார்த்தசாரதி. நான் தாம்பரத்துலேருந்து வரேன். நான் ஒரு 4 மாசமா ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா 4 மாசமா மேடமோட யூடியூப்ல தான் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தேன். எனக்கும் ஏஜ் அதிகம் தான். 54 வயசு ஆகுது எனக்கு. வரும்போது நானும் அதான் நினச்சேன். எனக்கு கத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு. நல்லா மேடம் வந்து கத்துக் குடுக்குறாங்க. நல்லா சந்தோஷமா இருக்கு. இனிமே ஃபுல்லா கத்துக்கிட்டு கமாடிட்டி எல்லாமே பண்ணலான்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலரா நான் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்திய நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். அண்ட் கமாடிட்டி மார்க்கெட், கரன்சி மார்க்கெட், இது 3 வந்து இண்டிவிஜுவலா தனிப்பட்ட ஒரு நபர் ரீட்டைலர் நாம என்ன பண்ணலாம், தனியா வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நாம ஷேர்ஸ் வாங்கலாம், விற்கலாம். அதே மாதிரி கோல்டு, சில்வர், காப்பர், டாலர் இதெல்லாம் வாங்குறோம், விற்கிறோம். இது ஒரு கேட்டகரி. அடுத்த ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்ன? மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்னு வரும்போது மியூச்சுவல் ஃபண்டுலையும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் லைக் நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போயிட்டு நான் ஒரு இது வாங்கணும், ஒரு ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல உங்களை உட்கார வச்சு பேசுவாங்க. ஏன்னா அதுலயும் எப்படி ஷேர் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 7,000 கம்பெனி வந்து இருக்கிறாங்க. அதுல ஆக்டிவா 3,500 கம்பெனிக்கு மேல ரன் ஆயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பாத்தீங்கன்னா 2,500 ஸ்கீம்ஸ்க்கு மேல இருக்குது. நாம அதுல எதை எடுத்து போட போறோம் அப்படின்னு இருக்கு. ஸோ செகண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ நீங்க உங்க பணத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த ஃபண்டை ஒன்று செலெக்ஷன் பண்ணி நீங்க அதுல பணத்தை போட்டுடலாம். அந்த ஃபண்டை வந்து நிர்வாகம் பண்றது வைக்கிறது எல்லாமே அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ். அதே மாதிரி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறதும் நிறைய இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோட்டெக், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, யூடிஐ, மோத்திலால், இப்படி நிறைய குவான்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லையும் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்க வந்து அணுகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அவங்க நல்ல ஃபண்டு செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டுன்னு வரும்போது நீங்க கண்டிப்பாக அதுக்குரிய நாலேஜ் நீங்க இண்டிவிஜுவலா பண்ணணும். அப்படின்னா அதுக்குரிய நாலேஜை கேதர் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும். ஸோ அதனால அடுத்தபடியாக மூன்றாவது ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு இடிஎஃப்னு சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஸோ இது என்ன? ஒரு நேர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இடிஎஃப் வாங்குறது பெஸ்டா இல்ல மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறது பெஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டுல இல்ல இதுல எதுல அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இடிஎஃப்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே அது அட்வான்டேஜ் என்னன்னு அதுக்கு அடுத்தபடியா போக முடியும். ஸோ இடிஎஃப் அப்படிங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் மாதிரி தான், இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, எக்ஸ்சேஞ்ச், அங்க லிஸ்டட் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சில ஃபண்டுங்க எக்ஸப்ஷனல் இருக்கு. சில ஃபண்டுகள் வேணா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகலாம். ஆனா இடிஎஃப் எல்லாருமே எங்க ட்ரேட் ஆவாங்க? லைக் டாடா மோட்டார், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார், இந்த வோல்டாஸ், இந்த மாதிரி கம்பெனிகள் எப்படி உங்களுக்கு மார்க்கெட்ல நம்ம வாங்குறோம், விற்கிறோம், அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய இவங்களும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் டெய்லி ட்ரேட் ஆவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் இடிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ரியல் டைம்ல நடந்துட்டு இருக்கும், டெய்லி பேசிஸ்ல நடந்துட்டு இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபண்ட் அப்ளை பண்றோம், அதுக்கப்புறமா மார்க்கெட் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த 2-3 நாள் கழிச்சு தான் சில சமயம் நமக்கு யூனிட்ஸே வருது. நியூ ஃபண்ட் ஆஃபர்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் கழிச்சு தான் அந்த ஃபண்டோடைய யூனிட்ஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது. இது அப்படி இல்லை. ஜஸ்ட் லைக் நம்ம ஷேர்ஸ் வாங்குற மாதிரி நம்மளுடைய டிமெட் அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வாங்கி விற்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோ காஸ்ட். மியூச்சுவல் ஃபண்டை விட ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி லிக்விடிட்டி, நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், பணம் இன்னைக்கு வித்து இன்னைக்கே முடிச்சீங்கன்னா இன்னைக்கே பணமா மாறிடும். அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி, காசாக்கும் தன்மை. அது இங்க அதிகம். டிரான்ஸ்பரன்சி, நம்மளால டெய்லி என்ன பண்ண முடியும், அது எவ்வளவு போயிட்டு இருக்கு, என்ன நேற்றுக்கு எவ்வளவு போச்சு, ஒரு வாரம் எப்படி போச்சு, இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இது லாங் டேர்முக்கு சூட்டபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சூட்டபிள் தான். அதே மாதிரி இதுல ரிஸ்க் என்ன பண்ணும், கம்மி தான், லோவா தான். உங்களுக்கு ஷேர் அளவுக்கு என்ன பண்ணாது, வேகமா ஏறுறது இறங்குறது அப்படிலாம் இருக்காது. லோ ரிஸ்க் தான். ஸோ இடிஎஃப் அப்படிங்கிறது இந்த விஷயங்களால் தான் அட்வான்டேஜான விஷயங்களாக பார்க்கப்படுது. இதே நீங்க மியூச்சுவல் ஃபண்டுன்னு அப்படின்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மியூச்சுவல் ஃபண்டு ஒன்ஸ் ஒரு மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகுதான் அதை என்ன பண்றோம், நம்ம நம்ம வந்து அதை பண்ணவே ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இடிஎஃப் வந்து
பாசிவ்லி மேனேஜ் பண்றோம். சரிங்களா? நாம தானே வந்து அத வந்து ETF வந்து யூஸ் பண்ணி எல்லாம் பை செல் எல்லாமே பண்றோம். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் 2மே இருக்கும். ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணுவாங்க, பாசிவ்லியும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாரு? ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ ஃபண்ட் மேனேஜர் தான் டெசிஷன் எல்லாம் எடுக்குறாரு. இங்க இத வாங்கணுமா, வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது நாம தானே. ETF பொறுத்தமட்டிலயும் அதுதான். ஸோ ETFல லோ காஸ்ட்டா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் மீடியம் காஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி லாக் இன் பீரியட் இங்க கிடையாது. சில சமயம் மியூச்சுவல் ஃபண்ட்ல லாக் இன் பீரியட் உண்டு. க்ளோஸ் எண்டட் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. ஸோ லோ ரிஸ்க் அதே மாதிரி இது மீடியம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், இப்போ லேட்டஸ்டா மல்டி கேப், தீமேட்டிக் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. அந்த வரிசையில பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எப்போதுமே கொடுத்துட்டு வருது. ஸோ நேர்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது கூட 500 கம்பெனி அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. ரொம்ப ஸ்பெசிஃபைடா போனீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்மால் கேப் ஃபண்டும் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். ஏன்னா இப்போ நியூவா வர IPO கம்பெனிஸ்லாம் அடுத்தடுத்து அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப் ஃபண்ட் அதிக அளவு ரிட்டர்னை கொடுக்கும். ஆனா ரிஸ்க் வச்சாலும் அது வைக்கும். அதனால மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும் போதும் கூட டைவர்சிஃபைடா வாங்குங்க. ஒரே ஃபண்ட்ல டம்ப் பண்ணாதீங்க. ஃபண்ட் வந்து பிரிச்சு பிரிச்சு பாருங்க. ஏன்னா ஓவரால் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் அண்ட் மிட் கேப் 31%, ஸ்மால் கேப் 42% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் எல்லாம் கூட இருக்கிறாங்க. 37% வரை கொடுத்துருக்காங்க. இதே நீங்க செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஃபினான்ஸ் தான் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கு 22%. டெக்னாலஜி நிறைய கொடுத்துருக்காங்க 35% கொடுத்துருக்காங்க. அதனால இங்க எப்படி நம்ம வந்து ஆட்டோ, IT, டெலிகாம், பேங்க்னு டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல ஷேர் மார்க்கெட்ல வாங்கணும்னு விருப்பப்படுறோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுன்னு வரும்போதும் கூட நீங்க இந்த மாதிரி டைவர்சிஃபைடா இருக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி ஃபண்டுகளாக செலக்ஷன் பண்ணுங்க. ஒரே ஃபண்டுல டம்ப் பண்ணிடாதீங்க. இப்ப ETF வருவோம். ETFன்னு வரும்போது ஜென்ரலா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்றது மட்டும் இல்லாம பீஸ்ங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிப்பான் இந்தியா நடத்தக்கூடிய கோல்டு பீஸ்ங்கிறது அது ETF வகையை சேர்ந்தது தான். ஸோ நான் நேரடியாக சொல்ற மாதிரி மாதந்தோறும் கோல்டு பீஸ் நீங்க வாங்கிட்டே வாங்க. நீங்க கோல்டுல ஒரு சர்டன் போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் அது அர்த்தம். அதே மாதிரி நிப்டி பீஸ் இருக்காங்க. பேங்க் பீஸ்னா பேங்க் ETF சொல்லுவோம். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ETF, பாரத் ETF அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாங்க. டாடா குரூப்ஸோடைய நிறைய ETF இருக்கிறாங்க. ஸோ ETF இது வரைக்கும் பார்க்கல பண்ணாதவங்க அதை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாம். எனக்கு வந்து பெரிய லெவல்ல எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறத விட ரிஸ்க் இல்லாம நார்மலா மீடியமா வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ETF ஒரு சாய்ஸ் தான். நம்ம ஷேர்ஸே தான் வாங்கிட்டு இருப்போம். அதோட சேர்த்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குற மாதிரி தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எப்ப தேவைப்பட்டாலும் நீங்க வித்து பணமாக்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ETFலயும் சில்வர் பீஸ் இருக்கு, கோல்டு பீஸ் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க் பீஸ், நிப்டி பீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீஸ் இந்த மாதிரி நிறைய ETF வகைகள் இருக்காங்க. ஸோ அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அதில் செலுத்தி அந்த யூனிட்ஸ் அந்த பீஸ் நீங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அதுவும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அதனால ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம். பெரிய லெவல்ல வித்தியாசம் அப்படின்னு கிடையாது. கிட்டத்தட்ட அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். மொத்தமா உங்க பணத்தை வாங்கி ஒரு ஃபண்டு மூலமாக இன்வெஸ்ட் பண்றது தான். ஆனா இங்க இருந்து இந்த டிரான்ஸ்பரன்சி, இந்த லிக்விடிட்டி தான் இதோட அட்வான்டேஜுக்கு காரணம் இந்த ETFக்கு. ஸோ அதனால நேயர்கள் இந்த புது வருஷத்துல ETF பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாமே. ஸோ அதை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லயும் உங்க பங்களிப்பை கொடுங்க. ஷேர் மார்க்கெட்லயும் உங்க பங்களிப்பை கொடுங்க. பிரிச்சு பிரிச்சு பண்ணலாம். 1000 ரூபாய் இருந்தா கூட பிரிச்சு பிரிச்சு கூட பண்ணலாம். இவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு தான் எல்லா பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் வரணுங்கிற கட்டாயம் இல்லை. சிறுக சிறுக சிறுதுளி பெருவெள்ளம். ஸோ அதன் காரணமாக சின்ன சின்னதா பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துலயே உங்களுக்கு அதுல எல்லா அட்வான்டேஜும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமாக கொஞ்சம் அதிகமான அளவுக்கு ஒதுக்கிட எதுல பண்ணலாம் அப்படின்னு நீங்களே யோசிக்கலாம். அல்லது எங்களை மாதிரி பினான்சியல் அட்வைசர், உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் அப்ரோச் பண்ணி உங்களுடைய பினான்சியல் பிளானிங்கை செட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க பணம் தூக்கத்திலையும் வளரக்கூடிய பணமாக கண்டிப்பாக அமையும். நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.